மீனா அவர்களை காப்பாற்ற விஜயா கையில் பூரி கட்டையால் அடித்து அனைவரையும் காப்பாற்றுகிறார். அப்போது ரூமிலிருந்து வெளியே வரும் முத்து யார் மேனே ஆன் சென்றது என்று கேட்க மனோஜ் நான் தான் ஆன் பண்ணேன் என்று சொல்கிறார். பின் குடும்பமே சேர்ந்து மனோஜை முறைக்கிறது. பின் மனோஜ் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போதும் உங்களுக்கு ஷாக் அடிக்க அந்த செய்வினைதான் காரணம் என்கிறார். பார்வதியும் ஆமா விஜயா அந்த பரிகாரத்தை பண்ணிடு என சொல்கிறார். பின் இருவரும் விஜயாவை பயமுறுத்தி ஒரு வழியாக பரிகாரம் செய்ய ஒத்துக்கொள்ள வைக்கின்றனர். பின் மீனாவுக்கு பேசி வைத்த மண்டப ஆர்டர் வாய்ப்பு கிடைக்கிறது. திருமண நிகழ்ச்சி ஒன்றிற்கு மேடை அலங்காரம் செய்யும் ஆர்டர் கிடைக்கிறது. இதை கொண்டாட மகிழ்ச்சியோடு ஸ்வீட் வாங்கி வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கிறார். விஜயா உடனே அந்த ஸ்வீட்டை எடுக்காதீங்க என சொல்கிறார். பின் விஜயா அவருக்கு சுகர் இருக்கிறது தெரியாதா வேணுமுனை தர்றியா என பேசுகிறார். பின் அண்ணாமலை அவன் நல்ல விஷயத்துக்கு தானே தர்தா ஏன் இப்படி பேசுற என திட்டுகிறார். உடனே விஜயா ஆமா இதெல்லாம் ஒரு வேலையா என அவமானப்படுத்தி பேசுகிறார். கூடவே மனோஜும் தாழ்த்தி பேசுகிறார். பின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஸ்வீட் கொடுக்கிறார். இதை பெரிச்சா கொண்டாடனும் நீ எல்லாருக்கும் பிரியாணி பண்ணிடு என்கிறார். அதற்காக முத்து காசு எடுத்து கொடுக்கும்போது உடனே மீனாக்கை நிறைய காசுடன் டெக்கரேஷனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க என 10,000 கொடுக்கிறார். இதை பார்க்கும் மனோஜ் மற்றும் விஜயா வாயடைத்து பார்க்கின்றனர். பின் விஜயாவும் மனோஜும் எங்களுக்கு பிரியாணி வேண்டாம் என்கின்றனர். ஏன் என அண்ணாமலை கேட்க நாங்க 2 பேரும் விரதம் என்கின்றனர். சரி எப்படியோ போங்க மத்தவங்களுக்கு மட்டும் பண்ணிடு என முத்து சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார். பின் மீனா பிரியாணிக்கு கறி வாங்க பூ கட்டும் அமுதா அக்காவை துணைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கு பார்த்தால் ரோகிணி மாமா கறி கடையில் இருக்கிறார். அங்கு மீனாவை பார்க்கும் ரோகிணி மாமா முகத்தில் உடனே துண்டு போட்டு மூடிக்கொள்கிறார். பின் கறியை வாங்க மீனா காத்து கொண்டிருக்கிறார். இந்த தடவையும் மீனாவிடமிருந்து ரோகிணி மலேசியா மாமா தப்பிவிடுகிறார்.